கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 137 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தையும் பாருங்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. அருமையான தேவச்சனங்களே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் எருசலேமே என்ற ஒரு அருமையான வார்த்தை. அதை நம்ம மறக்க முடியாதுன்னு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எருசலேம் தேவன் தங்கும் நகரம், மகாராஜாவுடைய நகரம். தன்னுடைய ஆளுகையை அந்த இடத்துல அவர் வைத்திருந்தார். தன்னுடைய ஜனங்களுக்குள்ள ராஜாவும் அந்த இடத்துல இருந்தார்கள். ஆனால் அந்த நகரத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் அடிமைகளாக பிரித்து கொண்டு போகப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல போய் சித்திரவதைப்படும் பொழுது அவர்கள் எருசலேமை நினைக்கிறார்கள், நாம் அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறோமே, நம்முடைய சொந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்கே துதி இருந்தது, தேவனுக்கு பிரியமானதெல்லாம் இருந்தது, அங்கே தேவன் நம்மளுடைய ராஜாவாக இருந்தார், இன்னைக்கு நம்ம இப்படி அடிமைகளாக இருக்கிறோமே என்று அவர்கள் உணர்ந்த நேரம்தான் சொல்லுகிறார்கள், எருசலேமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், அதை நான் மறந்தா என் வலது கை அதனுடைய தொழிலை மறந்தது போல, நான் அதை என்னுடைய மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதிலும் மேலான மகிழ்ச்சியாக நான் வைக்காமல் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டட்டும்னு சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டிட்டா அவனால் பேச முடியாது, துதிக்க முடியாது, பயங்கரமான கஷ்டம். அப்படி என்றால் தேவஜனமே, நீங்கள் சாப்பிடாம கூட இருந்துடுவீங்க, ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. உங்கள் நாவு ஒட்டி கொண்டால் அதனுடைய டென்ஷன் அதிகமாக இருக்கும். சாப்பிடாம 21 நாள் உபாசம் கூட இருந்துடலாம், ஆனால் நாவு மேல்வாயோடு ஒட்டிட்டுனா ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பக்தர்கள், தேவ ஜனங்கள் எருசலேமை அவ்வளோ மதித்தார்கள், தேவன் தங்கும் இடத்தை அவ்வளோ மதித்தார்கள். சிட்டி ஆஃப் காட், ஜெருசலேம் இஸ் த சிட்டி ஆஃப் காட். அங்கே ராஜாக்கள் எழுப்பினார்கள், தேவன் அழைத்தவர்களை எழுப்பினார். ஸோ தேவ ஜனங்களே, இன்னைக்கு எருசலேம் இல்லை, பரம எருசலேம்னு ஒன்று இருக்கிறது. அதை நாம் மறந்துவிட்டு எதையாவது தேடி போகும் பொழுது புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நம்மளுடைய வைராக்கியம் என்னவா இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் சொன்னாங்க, என் வலது கை செயலிழந்தது போல இருக்கும். என் வாழ்க்கையில் என் வலது கையில் தான் நிறையா சிக்னேச்சர் போடுவோம், என் வலது கை தான் சாப்பிடுகிறதற்கு உதவுது, என் வலது கை இல்லாமல் போனால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும்னு சொன்னாங்க. தேவச்சனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளோ முக்கியமாக வைக்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். அழகாக சொல்லுகிறாரு 6 வசனத்தில், நான் உன்னை எதை எருசலேமை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு நாள் இருக்குது, முக்கியமான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது நம்ம கல்யாண நாளாக இருக்கலாம், பர்த்டேட்டாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு நினைவு இருக்கிறது. அது இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களோ உலக காரியங்களோ அல்ல, எதுவுமே இல்லை. அது உங்கள் கல்யாண நாளும் இல்லை, உங்கள் பிள்ளை பிறந்த நாளும் அல்ல. அதிலும் முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்களை தாயின் கருவில் உங்கள் மூக்கு இப்படி இருக்கணும், உங்கள் கண் இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு அழகாக வணைஞ்ச ஆண்டவர். ஒரு தாயின் கருவில் எலும்புகள் எப்படி உருவாகிறது என்று வேதம் கேட்கிறது. அவ்வளோ அழகாக அந்த தாயின் கருவில் வரைந்த ஆண்டவரை நினைக்கிறது தான் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான தேவனை நினைக்கிற நினைவு. அது இல்லாமல் போகக்கூடாதுன்னு தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்கள் ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். அப்படி நான் உங்களை மறந்தா என் நாவு ஒட்டட்டும் ஆண்டவரே, அப்படியாவது நான் என்ன செய்வேன், உங்களை மறக்காமல் இருப்பேன். அப்படி நான் உங்களை மறந்தா என் வலது கை செயலிழந்து போகட்டும். நம்மளால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உங்களை மறந்தா என் கண்ணு தெரியாமல் போகட்டும், நான் உங்களை மறந்தா என் கை விளங்காமல் போகட்டும், அப்படி சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியல. அன்னைக்கு தேவன் மேலே இருந்த பக்தி வைராக்கியம் தாகம் பயங்கரமாக இருந்துச்சு.
இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த கடைசி நாட்களில் வசனம் சொல்லுது, அக்கிரமம் பெருகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகர் மாயமான வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரிஜினலான கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு குறைஞ்சு கொண்டு இருக்கு. ஸோ தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது, நம்ம ஜீவனிலும் மேலாய் அவரை நேசிக்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் அவரை பிரதானமாக வைக்க நாம் ஆயத்தப்பட ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஒரு விசை ஒரு ராஜா சொன்னார், இந்த அரண்மனையில் என்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு, என்னுடைய போர் வீரர்களும் என்னுடைய மந்திரி எல்லாரும் எது வேணுமோ எடுத்துக்கொண்டு போங்க என்று சொன்னார். அப்போ எல்லாரும் வந்து அவர்களுக்கு பிரியமான எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. ஒரு கூட்டம் மக்கள் உள்ளே வந்து வைரங்களை எடுத்தார்கள், ஒரு கூட்டம் மக்கள் வந்து தங்கங்களை எடுத்தார்கள், ஒரு கூட்டம் மக்கள் வந்து விலையேறப்பெற்ற தங்க காசுகளையும் அது இதுன்னு எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ராஜா கிட்ட வந்து நின்றுட்டு எதையுமே எடுக்காமல் இருந்து கொண்டிருந்தான். அப்போ அந்த ராஜா கேட்டார், மகனே நீனும் போய் எடு, என்னுடைய பிறந்தநாள், நான் அல்லவா சொன்னேன், எது வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று சொன்னார். உடனே ராஜா, நான் எடுக்கலாமா, நீங்கள் என்ன எதுவுமே தண்டிக்கக்கூடாது, எடுக்கலாமா என்று கேட்டார். கண்டிப்பாக நான் ஏன் தண்டிப்பேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார். எடுத்துக்கொண்டு செல், என்னுடைய பிறந்த நாள், நீ எதனாலும் எடுத்துக்கொள்ளலான்னு சொன்னார். திரும்பியும் கேட்டார், ராஜா நான் எடுத்தா என்னை நீங்கள் தண்டிக்கக்கூடாது, எடுத்துக்கொள் மகனேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினார். திரும்பியும் கேட்டார். 3 தடவை கேட்ட பிறகு ராஜா கிட்ட வேகமாக வந்து ராஜாவையே தூக்கி கொண்டு வெளியே போனார். ராஜா சொன்னார், என்னை ஏன் தூக்கிட்டு போகிற, என்ன கீழே விடு என்று சொன்னார். எல்லா போர் வீரர்களும் வந்து அவர்கிட்ட நின்னார்கள். உடனே அந்த சிப்பாய் சொன்னார், ஐயா எனக்கு இந்த இடத்துல உள்ள தங்கம் வெள்ளிலாம் வேண்டாம், ஏன்னா இந்த தங்கம் வெள்ளியும் என்னைக்குனாலும் என்னை விட்டு போயிடும். ஆனால் ராஜா நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என்னைக்கு எனக்கு என்ன தேவையோ எல்லாமே நீங்கள் தருவீங்க, எனக்கு தேவை நீங்கள் தான்னு சொன்னார். ஆம் தேவச்சனமே, இந்த அருமையான நேரத்தில் காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது. நமக்கு தேவை அவர் தான். அவர் இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அதை தருவார், எது தேவையில்லையோ அதை தரமாட்டார். நம்ம அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் தான் நம்ம கூட இருக்கிறார். ஒரு வேளை நம்ம வருத்தத்துலேயும் வேதனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் பாதை தனி பாதை, உங்கள் உயர்வு தனி உயர்வு, உங்கள் குடும்பத்தினுடைய உயர்வு தனி உயர்வு. அதனால் எந்த விதத்துலேயும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்க போகிறீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் ஆவிக்கு ஏற்றபடி விதைக்கிறபடியால் நித்திய ஜீவனை அறுப்பீங்க என்று மறந்து போகாதீங்க. உலகத்தில் தேவனுடைய மகிமையை காண்பீங்க என்று மறந்து போகாதீங்க. தேவனுக்காக நிற்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ், பயங்கரமான கிருபை இறங்கி உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனையோ ஊழியர்கள் சாட்சி சொல்லுவாங்க, அவங்க ஊழியங்களில் 10 வருடங்கள் 20 வருடங்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் விதைக்கிற காலம். ஆனால் அதன் பிறகு அறுக்கிற காலத்தை கர்த்தர் கொடுத்தார். இதே போல தேவஜனங்கள் நிறைய பேர் விதைச்சிருப்பாங்க. ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் அறுவடையை காண செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா முடிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு அறுவடையை தரப்போகிறார். விதைச்சதுக்கு எத்தனையோ நாட்கள் இருந்தது, இன்னைக்கு அறுவடையின் நாட்களை கர்த்தர் எனக்கு தந்து ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு செபியுங்கள். கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உம்மை நாங்கள் பிரதானமாக வைக்கவும், உண்மையை எங்கள் சொத்தாக வைக்கவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லா சொத்துகளும் உலக சொத்துக்களும் அழிந்து போகும் பொழுது நீர் ஒருவரே அழியாத சொத்தாக எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை பலப்படுத்துங்க. இந்த வருட கடைசியில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுப்பீராக. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்று இரவு கூட 9 மணி அளவில் நம்மளுடைய விடுதலை ஜெபம் உண்டு. தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் கர்த்தர் இந்த மாத கடைசியில் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஷார்ப்பாக்கி கொண்டிருக்கிறார். எதெல்லாம் செய்யணுமோ அவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் விடுதலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம விடுதலை ஜெபத்தில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.